இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் காளான் தாங்க வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ ஈஸியாக காளான் செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிடிச்சிரும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளானை எடுத்துட்டு இந்த சைஸ்க்கே கட் பண்ணுங்கள். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கனாலும் வேகும் போது சுருங்குங்க, அப்புறம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் இந்த சைஸ் கட் பண்ணுங்கள், நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டுக்காரே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு வேலை மிச்சமாயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம தண்ணியில் போட்டு கழுவிட வேண்டியதான். ஒரு 3 அலசுனாவது அலசிடுங்க, நல்லா அலசி விட்டுருங்க. அலசி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். அலசி எடுத்துகிட்டு இருக்கும்போது என் அம்மா எனக்கு கொஞ்சம் 65 இதில் போட்டு கொடுங்கன்னு சொன்னனால என் மகளுக்கு கொஞ்சோன்னு தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதிலையே 65 அப்புறமா கடைசியாக போட்டு கொடுத்துக்கலாம். நம்ம அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சுக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கிற ஐட்டம், இந்த பட்டை சோம்பு இந்த ஐட்டம் இருக்குல்ல, அந்த இதை நம்ம உள்ளே போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இந்த பட்டை சோம்பு ஐட்டம்லாம் எடுத்தாச்சு. உள்ளே போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுத்துருவோம். எடுத்துட்டு உள்ள காளானை அப்படியே போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே காளானை போட்டுருங்க. காளானை போட்டோடனே நம்ம வீட்டு மிளகாப்பொடி இருக்குல்லங்க, அது ஒன்றே போதுங்க. வீட்டு மிளகாப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. போட்டு தேவையான அளவுக்கு போட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோன்னு போடணும். கொஞ்சம் மிளகு சீரக பொடி கொஞ்சம் போடணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றினோடனே ரொம்ப ஊற்ற வேணாம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் ஊற்றினா போதும், சின்ன டம்ளரில். அப்படியே பாருங்கள், ஏன்னா டக்குன்னு வெந்துருங்க, ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். அதே அதிகம்தான், 10 நிமிஷம் வச்சுக்கோங்க கணக்கு. இங்கே பாருங்கள், ஊறுகாய் மாதிரி ஆயிடுச்சு. இது நீங்கள் வெறும் சாப்பாட்டில் வெறும் சாதத்தை மட்டும் வடித்து இதை பிரட்டி சாப்பிட்டாலே ஒன்று கூட மிச்சம் இருக்காது. எங்கள் வீட்டிலையே சாப்பிட்டு தீர்ந்து போச்சு, பத்தலை யாருக்குமே. எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பேரும். அடுத்து அதிலே சிக்கன் 65 என் மக போட்டு தர சொல்லிச்சா, அதனால் சிக்கன் பொடியை கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம் பொடி கொஞ்சோன்னு போட்டேன். என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு தீர்ந்துருச்சு, அதனால் வீட்டில் மைதா மாவு இருந்துச்சு, அதை மட்டும் லைட்டாக தூவி விட்டேன். தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு போட்டு எடுத்து கொடுத்தாச்சு. நல்லா இருந்துச்சுன்னு தான் என் மக சாப்பிட்டுட்டு சொல்லிச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல்